Hi friends and families, welcome to Ajwa's Diaries. Today நம்ம அஜ்வாஸ் டைரிஸில் என்ன பார்க்க போகிறோன்னா இல்லத்தரசிகளுக்கான முக்கியமான 5 மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்குலாம் எப்படி மணியை சேவ் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறலான்னு இந்த 5 ஸ்டெப் மூலம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம்னா செலவுகளை நம்ம குறைக்கணும். நம்ம வருமானத்துக்கு ஏற்றப்பல செலவு பண்ணணும். மோஸ்ட்லி மந்த்லி பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும். ரொம்ப செலவை சிக்கனப்படுத்தினா தான் செலவுகள் குறையும். ரெண்டாவது மந்த்லி பட்ஜெட் போட்டு அதுலேயும் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அப்படி கம்மி பண்ணால் தான் நம்ம செலவுகள் குறைஞ்சு நம்ம கையில் அமௌண்ட் தங்கும். இது ஃபஸ்ட்டு டிப்ஸ் தான் நம்ம எடுத்துக்குவோம். செகண்ட் டிப்ஸ் என்னென்னா 2 அக்கௌண்ட் நம்ம யூஸ் படுத்தலாம். ஆக்சுவலாக ஹஸ்பண்டாக இருந்தால் ஹஸ்பண்ட் பேர்லேயும் ஒய்ஃப் பேர்லேயும் சேர்த்து 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இதில் செலவு பண்ணுறதுக்குன்னு ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்டையும் சேவ் பண்ணுறதுக்கு ஒய்ஃப் அக்கௌண்ட்டையும் வச்சுக்கலாம். அந்த 2வது அக்கௌண்ட் சேவ் பண்ணுற அக்கௌண்ட்டில் ஏடிஎம் கார்டோ ஜிபேவோ ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபரோ எதுவுமே இருக்கக்கூடாது. அதில் ஒன்ஸ் போட்டுட்டா எடுக்கவே முடியாத அளவுக்கு அந்த அக்கௌண்ட்டை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்படி பண்ணால் நம்ம மணியை சேவ் பண்ணலாம். ஸோ செகண்ட் டிப்ஸ் 2 அக்கௌண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா சேவ் பண்ண அமௌண்ட்டை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும். அடுத்த ஸ்டெப் கொண்டு போகணுன்னா என்னென்னா நம்மள்கிட்ட ஏதாச்சும் 2 வீலர் லோனோ அல்லது வீட்டில் வேறு ஏதாச்சும் லோன் எடுத்திருந்தாலோ அதை இந்த சேவ் பண்ண அமௌண்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். ஃபஸ்ட்டு கடன் இல்லாமல் நம்ம முடிச்சிடணும். அது முடிப்பதன் மூலம் நம்மளோட அடுத்த வருமானத்தை பெருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது தேர்ட் ஸ்டெப்பில் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம சேவ் பண்ண அமௌண்ட்டில் இப்போ வாடகை வீடோ அல்லது வாடகை வீட்லேயோ அல்லது வேறு எதுலையாச்சும் இருந்தாலும் அந்த வாடகை அமௌண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை அதில் போட்டு சேவ் பண்ணி வைக்கணும். தேர்ட் ஸ்டெப் என்னென்னா சேவ் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா நம்ம இந்த 2 அக்கௌண்ட்டில் சேவிங்ஸுன்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தோம்ல அதில் சேவ் பண்ண அமௌண்ட்டை எந்த செலவுக்குமே எடுக்கக்கூடாது. ஒன்லி வாடகை பர்பஸ்க்கு அல்லது நம்ம ஏதாச்சும் 2 வீலர் லோனோ வேறு ஏதாச்சும் லோன் இருந்தால் அதை மட்டும் முடிக்கிறதுக்கு அதை எடுக்கணும். அப்படி கடன் இல்லாமல் முடித்தோம்னா அடுத்தடுத்து நம்ம சேவ் பண்ணுற எல்லா அமௌண்ட்டுமே நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸில் தான் முடியும். இதுதான் நம்ம தேர்ட் ஸ்டெப்பாக இதை சொல்கிறோம். அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா ஃபோர்த் ஸ்டெப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம சேவ் பண்ண மணியை எப்படிலாம் பல மடங்கு உயர்த்தலான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். எப்படிலாம் பல மடங்கு உயர்த்தலாம் என்னன்னு ஜஸ்ட்டு நம்ம இல்லத்தரசிகள் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நல்லா யோசிக்கலாம். அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம போட்ட அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணி ஒரு 10,000 மாதம் சேவ் பண்ண முடிஞ்சுன்னா அதை ஒரு சீட்டு மாதிரி நம்ம கட்டலாம். சீட்டு கட்டினோம்னா குலுக்கு சீட்டோ ஏல சீட்டோ இந்த மாதிரி நம்ம கட்டினோம்னா நம்ம அமௌண்ட் டபுள் மடங்கு அல்லது பல மடங்கு உயர்ந்து அது அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளை கொண்டு போகும். அல்லது நகைச்சீட்டு கட்டலாம். அல்லது நம்ம இந்த மாதிரி சீட்டு கட்டுறதுனால ஒன்று நம்ம வாடகை வீட்டிலேருந்து ஒத்தி வீட்டுக்கு மாறலாம். ஒத்தி வீட்டிலேருந்து சொந்த வீடாகவே மாறலாம். இது இந்த 4th ஸ்டெப் மூலம் நம்ம கற்றுக்கலாம். அடுத்த 5வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி பல மடங்கு பெருக்கி வச்சுருக்க அமௌண்ட்டை கரெக்டான ஒரு பாதையில் கொண்டு போய் கரெக்டாக அதை நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டான பாதைனா எப்படின்னா நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டாக இருந்தால் ஒரு வீடை ஒத்திக்கு பிடிக்கலாம். ஒத்திக்கு பிடிச்சா அந்த வீடை வாடகைக்கு விடலாம். அது மூலம் நம்மளுக்கு அமௌண்ட்டு போகணும். அப்படி இல்லையா ஒரு சின்ன இடம் வாங்கலாம். அப்படி இல்லையா நிறைய அமௌண்ட் இருந்துச்சுன்னா ஒரு பெரிய வீடே வாங்கலாம். அல்லது 2-3 இடம் வாங்கலாம். அல்லது ஜுவல்ஸ் சேர்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சோம்னா நம்ம வீட்டில் இருக்க எல்லா இல்லத்தரசிகளும் நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு முன்னேறலாம். இதன் மூலம் நம்ம ஹஸ்பண்ட்டையும் ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கலாம். நம்ம யோசித்து சிந்திச்சு செயல்படணும். பெண்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. ஒரு வீட்டோட தூணே பெண்கள் தான். ஸோ இந்த 5 ஸ்டெப்பையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு இல்லத்தரசிகளும் நம்ம மணியை சேவ் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்கும்னு நம்புகிறேன். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிப்ஸ் அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.